இன்றைக்கி அண்ணாவோட மேரேஜ். ஆனால் நேற்றைக்கு பொண்ணு வீட்டில் சாரி கொண்டு போகிறதுக்கான விசேஷங்கள் இப்படி தான் எங்களுக்கு நடந்துச்சு. பாருங்கள், வீடியோவில் உங்களுக்கு தெரியும். ஒரு சில வேத வசனத்தை வாசித்து நாம் கேட்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்கிற சகல உபகாரங்களை மறவாதே. அப்படி கொஞ்ச நேரத்திலேயே ஜெபத்தை எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அவரவர் யார் யார் சாரி, பூ, ஒவ்வொன்றும் தட்டுகள் எல்லாம் யார் யார் வாங்கணுமோ எல்லாருமே பகிர்ந்து அதை வாங்கிட்டு கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டோம். அப்படி கல்யாண பொண்ணுக்கு கொண்டு போக வேண்டிய பொருட்களை எல்லாம் வாங்க வேண்டிய எல்லாருமே தனித்தனியாக வாங்கினதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்ச நேரத்துலேயே ஒரு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். கொஞ்ச நேரத்துலேயே அதுக்கப்புறம் என்ன, வண்டியில் நடக்க போகிற ஃபன்னு தான். கொஞ்சம் நேரமாக இருந்தாலும் வண்டிக்குள்ளே நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இது ஒரு நாளைக்கு முன்னாடி சாரி கொண்டு கொடுக்கறதுக்காக பொண்ணு வீட்டுக்கு நாங்கள் போனது. வண்டிக்குள்ளே அலப்பறையை கிளப்பிட்டு அதுக்கப்புறம் நேராக பொண்ணு வீட்டுக்கு மண்டபத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம். ஏன்னா இன்றைக்கி பொண்ணு வீட்டில் ரிசப்ஷன் இல்லையா, அங்கே நேராக போயிட்டு நம்ம பக்கத்தில் இருந்து கொடுக்க வேண்டிய அந்த தட்டுக்களை எல்லாம் கொடுக்கறதுக்காக ரெடி ஆகிட்டோம். பாருங்க பாருங்க. அப்படி எல்லாத்தையுமே கொடுத்ததுக்கு பின்ன ஜெபம் பண்ணிவிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். இனி மறுநாள் கல்யாணத்தில் சந்திக்கலாம். பாய். சரியான முறையில் எங்களால் வீடியோ எடுக்கவோ அதை எடிட் பண்ணுறதுக்கான டைம் கூட இல்லை. ஆனாலும் அப்லோட் பண்ணியிருக்கேன். வாழ்த்துங்க.